கசப்பு தெரியாம ஒரு சட்னி, தக்காளி சட்னி சுண்டக்காய் வச்சு பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுண்டக்காய் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இதை இந்த மாதிரி இடுக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டா உடைச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி ரெண்டா உடைச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. சுண்டக்காய் விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி சட்னி பண்ணி சாப்பிட்டா ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும். அந்த கசப்பு தன்மையும் சுத்தமா தெரியாது. ஸோ எல்லாத்தையும் ரெண்டா உடைச்சு எடுத்தாச்சு. இதுல ஏதாவது உடைக்கிறதுக்கு முன்னாடியே காய் கருப்பா இருந்துச்சுன்னா பூச்சி இருக்கும், உள்ள புழு இருக்கும், அதை தூக்கி போட்டுருங்க. அதை இதோட சேர்த்துக்காதீங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில. ஸோ ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இதை தனியாக எடுத்துடலாம். அப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் வதக்கிப்போம், அதுக்கப்புறம் தக்காளி சேர்ப்போம். இந்த சட்னிலெலாம் எந்த அளவுக்கு கருவேப்பிலை மல்லிலாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலைலாம் ஸ்கிப் பண்ணிடும் பசங்கள்லாம், நம்மளே ஸ்கிப் பண்ணிடுவோம், சும்மா வதக்கிட்டா சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சட்னி பண்ணுறப்போ கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டா அதோட ஹெல்த்தியும் நம்மளுக்கு கிடச்சிடும். அந்த மாதிரி டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லா சட்னிலையும் பொதுவாக கருவேப்பிலை நிறையா சேர்த்துப்பேன். மல்லி இருந்தால் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் மல்லி இலை சேர்த்தா. ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா வதக்கிப்போம். இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இது கூட நம்மளால் எவ்வளோ கருவேப்பிலை முடியுதோ அவ்வளோ சேர்த்துப்போம். நான் இவ்வளோ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் இம்புட்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஜாரில் சேர்த்துக்கிட்டேன், நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை. அடுப்பு அமர்த்திட்டேன். அந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவுமே டேஸ்டியான சுண்டக்காய் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் மேட்ச், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பு இல்லாத சுண்டக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.